அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வேங்கையின் மைந்தன் மாண்புமிகு உழவர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, அருமை அண்ணன் கே.எஸ். அழகிரி அவர்களே, அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, அருமை அண்ணன் மணிவாசம் அவர்களே, செந்திலாதிபன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தோழர்கள், எழுத்தாளர், காட்டுமன்னார்கோவில் சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமையன் துரை ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நெறியாண்மையுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பிரிவு பொறுப்பாளர் அருமை தோழர் ஆலூர் ஷானாவாஸ் அவர்களே, சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், காட்டுமன்னார்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எழுச்சி தமிழர்களுடைய உயிருக்கும் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பிலே வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் காலத்தில் கூட நடைபெறாத 72 ஆண்டுகால இந்த சுதந்திர இந்தியாவில் தலித் ஒருவரால் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் அவரை மட்டுமே சாரும். அங்கனூரிலே பிறந்த தொல்காப்பியன் மகன் போட்ட விதைதான் விடுதலை சிறுத்தைகள் 8 சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட 8வதாக 8% வாக்குகளை பெற்று பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றிருக்கு என்று சொன்னால் அது ஒற்றை தமிழர் எழுச்சி தமிழர்களை மட்டும்தான் சாரும். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். எங்களுடைய குடும்ப தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர், அன்பு தலைவர் முத்தமிழ் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி, அவருடைய உதவியாளர் திருமணம் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் நடைபெற காரணத்தினால் அதில் கலந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலையாலும் 8ஆம் தேதி ராமேஸ்வரத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 1000 பேர் இணைகின்ற ஒரு இணைப்பு விழா இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அங்கீகாரம் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிதிவண்டியிலே பயணம் செய்தார், 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்தார், தொடர்ச்சியாக பேருந்திலே பயணம் செய்தார். அந்த ஒற்றை மனிதனுடைய உழைப்பு தான் 72 ஆண்டுகால இந்திய வரலாற்றில் தலித்தோர்கள் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. தோழர்களே, 8% வாக்கு என்பது அடுத்த தேர்தலில் 16% மாற வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய அருமை தோழர் எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், கோட்டையை ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 38% வாக்குகள் தேவை. எனவே நான் அனைவரும் மிக இரவு பகல் தூராமல் தலைவர் எப்படி உழைக்கின்றாரோ அதுபோல் உழைத்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களின் சார்பில் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிறப்புரையாற்றார். அருளாளன் அன்பாளன் ஏக இறைவன் திருநாமம் கூறி எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். சிதம்பரம் மாநகரில் பேரெழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவின் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சகோதரர் அரங்க தமிழ்வொலி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆலூர் சானவாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் MRKP அவர்களே, மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆளுமை மிகு தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர்களே, இங்கு உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் அருமையண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து வழங்க இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் எம்எச் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களே, இங்கு உரையாற்ற இருக்கின்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் சபையான ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநில தலைவர் PA காஜா மொயினுத்தீன் அவர்களே, பாக்கவி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செந்தில் அதிபன் அவர்களே, வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த அருமை சகோதரர் கனல் கண்ணன் அவர்களே, நிறைவாக சிறப்புரையாற்றிருக்கின்ற தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பாசிசத்தையும் வீழ்த்தக்கூடிய ஒற்றை குரலாக, அதுவும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரராகவும் வலிமைமிகு குரலுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் தோள் திருமாவளவன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, தொண்டர்களே, இந்த மைதானம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு திரண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களே, தோழர்களே, என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் உரையாற்றுவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர், சமுதாய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களுடைய பிரதிநிதியாக பங்கேற்றிருக்கின்றேன். தலைவர் அவர்கள் அடுத்த வாரம் சென்னை மாநகரத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய பொதுக்குழுவில் நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கு முன்பாக 7 மாநிலங்களுடைய தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலிலே அவர்களால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாத சூழலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அண்ணன் அவர்களிடத்திலும் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களிடத்திலும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்தது மட்டுமில்லாமல் என்னை இங்கு சென்று கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வாழ்த்தை நான் தெரிவிப்பதோடு 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் கண்ட முதல் தேர்தல் 3ஆம் அணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு களம் கண்டு ஏறக்குறைய 2.25 லட்சம் வாக்குகள் கிடைப்பதற்காக இரவு பகலாக உழைத்த ஒரு பேரியக்கத்துடைய தொண்டனாக நானும் உங்களை வாழ்த்த வந்திருக்கின்றேன். உங்களுடைய இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழா என்பது 2வது விழாவாக நாங்கள் எண்ணுகிறோம். ஏனென்று சொன்னால் கடந்த ஜனவரி 5ஆம் நாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கடலூர் மாவட்ட மாநாடு லால்பேட்டை நகரத்திலே நடந்த பொழுது அதே தினத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகார அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பு வெளியான மாத்திரத்திலே எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு விலகியிருந்த வழியெங்கும் வரவேற்பும் வாழ்த்தும் மகிழ்ச்சி பிரவாகங்களும் எடுத்த காரணத்தினால் அவர் மாநாட்டினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தது மட்டுமல்ல, அந்த மேடையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களும் தலைவர்களும் அவருக்கு வெள்ளியிலான பானையை வழங்கி நீங்கள் பாராட்டு தெரிவித்தீர்கள். அந்த பாராட்டு மேடை முஸ்லீம் லீக்குடைய மேடையாக இருந்ததை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான பெருமக்களே, அந்த உறவு மட்டுமல்ல, நமக்கு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்திலே நாடு உருவாவதற்கு, நாட்டினுடைய சட்டத்தை வடிவமைப்பதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னுடைய சிந்தனையை அறிவாற்றலை வழங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி வைத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்துடைய பிரதிநிதியாக நான் இங்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு, தலைவருடைய பிரதிநிதியாக வந்து வாழ்த்து சொல்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழிவாரம் மட்டுமல்ல அருமையானவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய கட்சி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே பானை சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் இதை வென்றெடுத்திருக்கிறது. அதே வேளையில் கேரள மண்ணிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு
தலித் லீக் என்று நாங்கள் தனியாக வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரையும் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் வழிவாரும் கொண்ட இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஒரு செய்தியை மட்டும் நான் கோடிட்டு விட்டு விடைபெற காத்திருக்கின்றேன். 1998ஆம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொன்விழா மாநாடு சென்னை மெரினா கடற்கரையிலே பேரெழுச்சியோடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே உரையாற்ற வருகை தந்திருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். மக்கள் தலைவர் ஐயா முப்பனர் வருகை வந்திருந்தார்கள். அந்த மாநாட்டு திரளிலே மக்களோடு மக்களாக அந்த மண்பரப்பிலே நின்று அந்த மாநாட்டை முழுமையாக கண்டுகளித்து அவதானித்தேன் என்று பெருமைப்பட சொல்வது நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தோள் திருமா அவர்கள். இந்திய முஸ்லிம் லீக்குடைய பெருந்தலைவர் முஜாஹிதே மில்லத் பனாத்வாலா சாஹிப் அவர்களுடைய பாராளுமன்ற உரைகள் நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கிலே நடந்த பொழுது இந்த செய்தியை அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக்கினுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் நின்று உரையாற்றி சிறப்பு சேர்த்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து பங்காற்றி இருக்கிறது, பணியாற்றி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்த தொகுதிக்காரர் என்ற அடிப்படையிலே பானை சின்னத்திற்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். நான் வாக்களித்திருக்கிறேன். ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலே வழங்கப்பட்ட சிதம்பரம் தொகுதியிலே நான் ஏனி சின்னத்தில் நின்றிருந்தாலும் நான் வாக்களிக்க வேண்டிய தொகுதி பானை சின்னம் போட்டியிட்ட தொகுதி. அங்கு சென்று காலையிலே வாக்களித்து விட்டுத்தான் ஏனியினுடைய தேர்தல் பணிக்கு களத்திற்கு வந்தேன் என்பதை நான் பெருமையாக சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பெருந்தலைவர் சமுதாயத்தினுடைய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் பிறந்தை அவர்கள் சொல்லிய அந்த நல்வாழ்த்துக்களை தலைவர் அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து இந்த வகையிலே இந்த எளியவனுக்கும் வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எளிய மக்களை அமைப்பாக்கி உழைக்கும் மக்களுக்காக போராடுகிற வாதாடுகிற விடுதலை சிறுத்தைகளைப் போலவே களத்தில் நீண்ட நெடுங்காலமாக நிற்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் மணிவாசகம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே, முதன்மை செயலாளர்கள் பாபரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் பாலாஜி அவர்களே, பனையூர் பாபு அவர்களே, ஷாநவாஸ் அவர்களே, அரங்க தமிழ்மொழி அவர்களே, எனக்கு முன்னாலே பேசியிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்களில் ஒருவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்களே, நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களே, சி.வி. கணேசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கே.எஸ். அழகிரி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களே, தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹர் உல்லா அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிராம தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அங்கீகார வெற்றி விழா இது பாராட்டப்பட வேண்டிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்று வந்துவிட்டால் மிட்டா மிராசிகள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி
இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்களை வெற்றி பெற செய்த இந்த விழா நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விழா. பணத்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது, கொள்கையால் வெற்றி பெற முடியும், உழைப்பால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்கள். இந்த 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வரலாற்றில் மிட்டாமிராசுகள், பணக்காரர்கள், ஆதிக்க சக்திகள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி காட்டியவர் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள். 2 முறை பானை சின்னத்திற்கு பானை சின்னம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்தால். இது சாதாரண வெற்றியாக கருத முடியாது. எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகளை புறக்கணித்துவிட்டு மற்ற செல்வாக்கு மிக்க சக்திகள் அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்ற அந்த கற்பனை இதோடு நின்று போய்விட்டது. எனவே கட்சி துவக்கிய சில ஆண்டுகளிலேயே எந்த விதமான துணையும் இல்லாமல், ஆதரவும் இல்லாமல் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் என்பது இங்கே இருக்கக்கூடிய பலரும் புரிந்த விஷயம்தான். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமப்புறமோ நகரப்புறமோ அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், பணக்காரர்கள், மேல் சாதியினர் இவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி, பணம் இல்லை, கொள்கை இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே திருமா அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், தமிழகத்து மக்கள், இந்த தொகுதி மக்கள், இந்த பகுதி மக்கள் திருமா அவர்கள் காட்டிய திசை வழியில் உறுதியாக நின்று பாடுபட்ட காரணத்தினால் அது வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. அவர் மற்றவர்களைப் போல, மற்ற தலைவர்களைப் போல இல்லாமல் மிக எளிமையானவர், மிக எளிமையானவர். அவர் அந்த எளிமையான வாழ்க்கை முறையும், உழைக்கின்ற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளால் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதுக்கான தேர்வு காண போராடிய விதமும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில், எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில், நாங்கள் திருமா அவர்களோடும் சிந்தனை அவர்களோடும் நீண்ட காலம் பயணித்திருக்கிறோம். அந்த பயணத்தில் நாங்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு வெறும் தேர்தலுக்கான அமைப்பு அல்ல, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்ட அமைப்பும் அல்ல. மாறாக சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உழைக்கின்ற மக்கள், கரத்தால் உழைக்கின்ற மக்கள், கருத்தால் உழைக்கின்ற மக்கள், இந்த மக்களை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும். வெறும் சமூக சக்தியாக வைத்திருப்பதால் நாட்டில் மாற்றம் வராது. எனவே அவர்களை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தொடர்ந்து அவர்கள் நடத்திய அரசியல் இயக்கங்கள், அவர்கள் கையாண்ட அரசியல் யுக்திகள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளால் உருவாக்கப்பட்ட இளம் தோழர்கள் கூட இன்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியாளரும் செய்ய முடியவில்லை, விடுதலை சிறுத்தைகள் தான் அதை செய்து காட்டியிருக்கிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், நம் கண் முன்னால் பல கட்சிகளை பார்க்கிறோம், அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே அஜெண்டா, வேறு அஜெண்டா இல்ல. இந்திய நாடு இந்து மதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரே அஜெண்டா தான் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இந்து மத சித்தாந்தம் ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை,
அந்த வேத காலத்தில் சொன்ன வார்த்தைகளை சொன்னால் மிக கேவலமாக இருக்கும். இன்றைக்கும் பிஜேபி நம்மை அப்படித்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிஜேபியுடைய மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியை தமிழகத்திலே ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பாராட்டினாலும் அதுக்கு தகுதியான கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த கட்சியால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ மதவாத அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளோ, இன்னும் சொல்ல போனால் சாதி அரசியல் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி எடுக்கக்கூடிய ஓரிரு கட்சிகள் கூட தமிழகத்தில் இனிமேல் அந்த கொள்கையால் வெற்றி பெற முடியாது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த மாபெரும் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தோழர்களே, நாம் உழைக்கின்ற வர்க்கத்தை அணிதிரட்டுவோம், உழைக்கின்ற மக்களை அணிதிரட்டுவோம். அணிதிரட்டி இன்றைக்கு மதசார்பற்ற அரசியலுக்கு எதிராக மதவெறி அரசியல் நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகக்கூடிய மற்ற அரசியல் இயக்கங்கள் இவர்களை எதிர்த்து போராடி தோற்கடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் பயிற்சி பெற்ற போராளிகளாக நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். இந்த போராளிகளால் தமிழகத்தில் மதவெறியை தோற்கடிக்க முடியும், இந்த தமிழகத்தில் சாதி வெறியை தோற்கடிக்க முடியும், இந்த தமிழகத்தில் மதசார்பற்ற கொள்கையை தமிழகத்தில் வெற்றி பெற செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. வரலாற்று சிறப்புக்குரிய சட்டப்பேரவையில் வரலாறு படைக்கும் சிறுத்தை இவர் பேச எழுந்தால் அவை அடங்கும். இவரது பேச்சோ அம்பேத்கரில் தொடங்கும். நம்முடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். இது நந்தனின் சேனை, இனி நாடாளும் இந்த பானை என்கிற முழக்கத்தோடு நம்பிக்கைக்குரிய வரலாற்றை விதைக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த மகத்தான தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை நிறைவாய் தலைமையேற்று நம்மிடையே 2 மணி நேரத்திற்கு மேலாக நிறைவுரை ஆற்றவிருக்கிற வீசும் புயல், வெப்ப சூறாவளி, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், எழுச்சி தமிழர் முனைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்களை வாழ்த்துவதற்கு வருகை இருந்திருக்கிற வேங்கையின் மைந்தர், உண்மையின் அடையாளம், தோழமையின் இலக்கணம், மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களை, எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற உறவை வெளிப்படுத்துகிற தோழமையின் உன்னத அடையாளம் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் என்கிற முழக்கத்துடனான ஒரு வீரியம் மிகுந்த தேர்தல் புறக்கணிப்பு பாதை ஒரு கட்டத்தில் மாறிய போது இந்த தேர்தல் பாதையை தொடங்கி வைத்திருக்கிற மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவை மற்றவர்கள் எதிராக பார்த்தபோது அண்ணன் திருமாவின் கரம் பிடித்து, இதோ என்னுடைய அன்பு சகோதரர், இதோ தலைவர் திருமா என்று முதலாக சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மேடையிலும் மேடைக்கு கீழையும் அமர்ந்திருக்கிற எண்ணற்ற விடுதலை சிறுத்தைகளின் பேராசிரியர்களில் ஒருவராக களமாடிய KB என்கிற K பாலகிருஷ்ணன் அவர்களே, எங்களின் மூத்த ஆசிரியர், எங்களை செதுக்கி எடுத்த சிற்பிகளுள் இவரும் ஒருவர், துணிந்து சொல்வேன், அது முகபாவனைக்காக அல்ல, மனம் நிறைந்து சொல்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் மணிவாசகம் அவர்களே, சிந்தனை செல்வன் 3 முறை தோற்று 4வது முறை களத்தில் இருக்கிற போது அப்படியே வாக்குகள் சரிநிகராய் வந்து கொண்டிருக்கிறது.
100, 200 முன்னால் போனாலும் பின்னால் வந்தாலும் சரிந்துவிடும் என்கிற நிலை வந்தபோது மழவராயநல்லூரை தாண்டி லால்பேட்டைக்கு வந்தவுடனேயே 10,000 வாக்குகள் என்கிற அளவில் இன்று விடுதலை சிறுத்தைகளை தாங்கி பிடிக்கிற தாய்க்கரமாய் இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஜவாஹருல்லா அவர்களே, அன்பு தோழர் பேராசிரியர் காதர் மொய்தீனுடைய தூதுவராய் எங்கள் அன்பு உறவாய் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அப்துல் ரஹ்மான் அவர்களே, உரையாற்றவிருக்கிற காஜா மொய்னுதீன் பாகவி அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் என்னோடு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் NLC என்கிற நெருப்பு நிலத்திலே பணியாற்றி இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராய் தலைநிமிர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் செந்தில் அதிபர் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்றி எங்களை வாழ்த்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து தனது வாழ்த்தை சொல்லி இருக்கிற இளம் புயல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களது கட்சியினுடைய மூத்த தலைவர் கனல் கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாய் செதுக்கிக் கொண்டிருக்கிற நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, அருமை தோழர் SS பாலாஜி அவர்களே, சட்டமன்றத்திலேயே நாங்கள் எல்லோரும் தெருக்களிலே முழக்கமிடுகிறோம், சட்டமன்றத்திலேயே போய் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்று முழங்கிய அருமை தோழர் பனையூர் பாபு அவர்களே, இந்த மகத்தான நிகழ்ச்சியை எல்லோரையும் முன்னிறுத்தி பின்னால் நின்று எப்பொழுதும் போல இயக்கி கொண்டிருக்கிற தாயுள்ளம் படைத்த அருமை தோழர் AC பாவரசு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, கடலூர் மாநகர துணை மேயர் அன்பு இளவல் தாமரை செல்வன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, அரங்க தமிழொலி அவர்களே, LK மணவாளன், அறிவுடை நம்பி, வீர திராவிடமணி, பாரா நீதிவள்ளல், செந்தில் கதிர்வளவன், அங்கரூர் சிவகுமார், கலையரசன், ரத்தின வேல் என நீளுகிற விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர்களே, நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணி பார்க்கிறேன், 1998 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி விழுப்புரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயற்குழு நடக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நீங்கள் இன்று பார்க்கிற அளவிலான ஒரு அடையாளம் அல்ல. இது குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிந்தனை செல்வனை கண்டதும் சுட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்த எனது மரியாதைக்குரிய ஆளுமை காவல்துறையினுடைய தலைவர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்களிடத்தில் போய்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கத்தோடு வாழ்க்கையை நோக்கி அல்ல மரணத்தை நோக்கிய பாதையிலே முன் விடுதலைக்காய் மரணம் அடைவதுதான் சொர்க்கம் என்று எங்கள் தலைவர் அடையாளப்படுத்திய அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிமிர்ந்த காலம், அத்தகைய இயக்க சூழல், ஒரு புறத்திலே சாதிய பயங்கரவாதம், இன்னொரு புறத்திலே கடுமையான அரசு அடக்குமுறை, கட்சி தடை செய்யப்படுகிற நிலை, தலைமறைவு இயக்கமாய் மாறி ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக மாறுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலை. அந்த நிலையில்தான் தன் வாழ்வை, தன் இளமையை, தன் எதிர்காலத்தை, தன் கனவுகளை தன் சமூக விடுதலைக்காக கொன்று புதைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தையே தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டிருக்கிற தலைவர் திருமா அவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் சொன்னார். மிக தெளிவாக சொன்னார், நாம் கார் வாங்குகிறோம், கார் வாங்குவது நம்முடைய இலக்கு அல்ல, நம்முடைய இலக்கை அடைவதற்கு ஒரு வாகனம், ஒரு ஆயுதம், ஒரு கருவி இந்த கார் என்பது. காரை வாங்கியவுடனேயே இலக்கை மறந்துவிட்டு தாயை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்கிற இலக்கை மறந்துவிட்டு வாடகைக்கு வந்த காரிலே வழி தவறி போய்விடக் கூடாது. விடுதலை சிறுத்தை தேர்தலில் இருக்கிறோம், எந்த கணத்திலும் எந்த சூழலிலும் இந்த தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிற சிறுத்தையாக
நாம் இருக்க வேண்டும் என்று எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் விழுப்புரத்திலே உரையாற்றினார்கள். அரச ஒடுக்குமுறை, சாதிய பயங்கரவாதம், விடுதலை சிறுத்தைகளை நெருங்கவே கூடாது என்கிற நெருக்கடி, ஒரே மாவட்டத்திலே 30க்கும் மேற்பட்டவர்கள் குண்டரெடுப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பல்வேறு இடங்களிலே மூத்த தலைவர்களுக்கு நெருக்கடி. இந்த சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நடைமுறை உத்தியாக தேர்தல் என்கிற இந்த நடைமுறைக்குள்ளே நம்மை நகர்த்தி கொண்டோம். தேர்தல் பாதைக்குள் நுழைந்த பிறகுதான் நம்மால் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. அதிகாரத்தின் வாசலில் தான் இதுவரை நாம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அதிகார மையத்துக்கு உள்ளே வந்து நாம் ஆற்ற வேண்டிய பல பணிகள் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான். அது பிரிட்டிஷ் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, நாடு விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தனக்காகவோ தன் பெண்டு பிள்ளைகளுக்காகவோ இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர். மாறாக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து, போராடி உள்ளே நுழைந்து, யாரும் வரவேற்கவில்லை. எத்தனையோ முட்டுக்கட்டைகளை உடைத்துக் கொண்டு அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து அரசமைப்பு சாசன வரைவு குழுவின் தலைவராக தலை நிமிர்ந்து இந்த அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கியதால் தான் தோழர்களே, இந்திய நாட்டின் ஒரே கதாநாயகராக இந்த அரசியல் சாசனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை எடுத்து சொன்னவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிற செய்தி. தலைவர் சொல்லுகிறார், ஆம், நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இரண்டு விதமான பயங்கரவாதங்கள். ஒன்று வெளியே இருந்து நம்மை தாக்குகிற பயங்கரவாதம், இன்னொன்று உள்ளேயே இருக்கிற பயங்கரவாதம். வெளியே இருந்து தாக்குகிற பயங்கரவாதிகளை விட உள்ளே இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகள் இன்னும் கொடூரமானவர்கள், ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள். பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திமுகவிடத்திலே போய் சிக்கிக் கொண்டீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று தமிழக அரசியல் களத்தை பாஜக எதிர்ப்பு களமாக இன்று மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை விதையை போட்ட ஒற்றை தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, பாஜகவே சொல்லுகிறது, அதிமுக சொல்லுகிறது. நீங்கள் வருவீர்கள் என்று தான் ஓராண்டு காலம் காத்திருந்தோம். நீங்கள் வராததால் தான் வேறு வழியில்லாமல் பாஜகவோடு கைகோர்த்தோம் என்று ஒரு சப்பை கட்டு சொல்லுகிற அளவிற்கு பாஜக இன்று தமிழக அரசியலிலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளியே இருந்து தேசத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகளை விட தேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிற பன்மை தன்மையின் அடையாளமாக இருக்கிற அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற உள்ளூர் பயங்கரவாதிகள் தான், மதவாத பயங்கரவாதிகள் தான் மிக முக்கியமாக நாம் எதிர்த்து போராட வேண்டிய பயங்கரவாதிகள். அவர்கள் பச்சை புல்வெளி காஷ்மீரின் மீது குண்டுகளை பொழிந்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளூர் பயங்கரவாதிகளோ உள்ளேயே நின்று கொண்டு மானுடத்தின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த உள்ளூர் பயங்கரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும். சாதாரணமாக ஒரு வாகனம் வேகமாக போகிறது, மெதுவாக வருகிற வாகனம் நகர்ந்து வருகிற போது வேகமாக போகிற வாகனத்தால் தான் விபத்து ஏற்படுகிறது. அந்த வாகனத்தில் போனவன் யார், இந்த வாகனத்தில் வந்தவர் யார், யாருக்குமே தெரியாது. ஆனால் மறுநாள் சைவ சித்தாந்த மேடை என்கிற பெயரில் தமிழர்களின் மெய்யியல் மரபை களவாடுவதற்காக பாஜகவும் ஜேபி நட்டாவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த கும்பலிலே கூலியை வாங்கி கொண்டு தமிழ் சமூகத்தின் ஆதி மெய்யியல் மராக இருக்கிற சைவ அடையாளத்தை கொச்சைப்படுத்தி அந்த அடையாளத்தின் பெயரால் என்று கொண்டிருக்கிற ஆதீனம் சொல்லுகிறார், தொப்பி குல்லா வந்தார்களாம், இடித்தார்களாம், பேரிகார்டை எல்லாம் உடைத்தார்களாம், நிற்காமலேயே கார் போய்விட்டதாம். நல்ல வேளை
இந்த சிசிடிவி கேமராவை கண்டுபிடித்தவனை இப்பொழுது நான் பார்த்தால் அவன் காலில் விழுந்து வணங்கி இருப்பேன். இந்த பயங்கரவாதிகளை எங்கே போய் நாம் சொல்வது? தலைவரிடத்தில் சொன்னேன், இன்று சாதாரணமாக இதை சொன்னார்களே, இந்த பயங்கரவாதிகள் எம் முன்னோர்கள் மீது எவ்வளவு பழியை போட்டிருப்பார்கள், எத்தனை கொலை தண்டனைகள் என்பது முன்னோர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இந்த மண்ணின் பூர்வ தலைவன், மா மன்னன், நன்னன், தேசத்தை ஆண்டவன், இந்த நாட்டை ஆண்டவன். அத்தகைய மாமன் நந்தனை அடிமை நந்தனாக புனைவு செய்து மாற்றியவர்கள். ஆகவே வெளியூர் பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல, வெளியிலே இருந்து வருகிற பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சொந்த மக்கள் மீது நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இன்று தமிழகம் அணிதிரண்டு நிற்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தலைமை கொடுத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து, தலைவர் திருமா எங்களோடு இருக்கிறார், அவர் சொல்கிறபடித்தான் நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று தலைவர் திருமாவர்களது கைகளை பிடித்து உடன்பிறப்பு என்கிற உறவோடு உரிமையோடு சொல்லுகிற முதல்வர் என்று நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களின் வீங்கிய கால் பாதத்திற்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். கடைசி நாள் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அந்த சூழ்நிலையில் நான் இறுதியாக உரையாற்றுகிற போது சொன்னேன், பேச்சை முடித்து விடுங்கள் என்று பேரவைத் தலைவர் எனக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார். பேரவைத் தலைவர் அவர்களே, 1.5 மாத காலமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை நாளைக்கு முடிய போகிறது. முடிந்த பிறகு எல்லோரும் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள். நான் மட்டும் அமைதியாக நிறுத்திவிட்டேன், சொல்லவில்லை. ஆகவே காலனி என்கிற சொல் என்னை காயப்படுத்துகிறது. எம்மை இழிவுபடுத்துகிற இந்த பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிற காலனி என்கிற சொல்லை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி சட்டப்பேரவையிலே அமர்ந்தேன். 12 மணி நேரத்திற்குள்ளாக இந்த எளிய மக்களின் குரல், இந்த குரலுக்கான விடை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்கிற சாவி இருக்கிற காரணத்தினாலே, அண்ணன் திருமா என்கிற அடையாளம் இருக்கிற காரணத்தினாலே, தலைவன் பெயரை சொல்லி, விடுதலை சிறுத்தைகளின் பெயரை சொல்லி இன்று முதல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பதிவேடுகளில் இருந்தும் காலனி என்கிற சொல் அகற்றப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். அருமை தோழர்களே, அதிகாரத்திலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று சொல்கிறார்கள். அதிகாரத்தோடு நாம் இன்று நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கான தலைமையும் நமக்கான கொள்கை தெளிவும் இருந்தால் நம்முடைய கொள்கை இந்த நாட்டை ஆளும். அதுதான் அடிப்படையான செய்தி. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கையில இருக்கிற கொள்கை குறிப்பேட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு செய்யப்பட்ட அரசமைப்பு சாசனத்தினுடைய முதல் திருத்தம் குறித்த ஒரு பதிவு வருகிறது. பட்டியல் சமூகத்திற்கு அல்ல, பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே அரசமைப்பு சாசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுவதிலும் ஒரே வகையில் இல்லை. ஆகவே அந்தந்த மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிக் கொள்ளலாம் என அரசியல் சாசனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தார். உச்சநீதிமன்றம் அதை தடுத்த போது பகுத்தறிவு பகர்வன் தந்தை பெரியாருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே போராட்டம் நடந்தது என்றுதான் கொள்கை குறிப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவிர புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குறிப்பு அரசமைப்பு சாசனத்திலே இருக்கிறது என்று வாதிட்டு அந்த அவையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் என்கிற செய்தி அரசாங்கத்தின் கொள்கை குறிப்பேட்டிலே இல்லையே என்கிற வேதனையை விழுப்புரத்தில் நடந்த அங்கீகார மாநாட்டிலே நான் பதிவு செய்தேன். அருமை தோழர்களே, இந்த செய்தியை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற அடுத்த 24 மணி நேரத்தில் திமுகவினுடைய கொள்கை குறிப்பேடு அல்ல, அதிமுகவினுடைய கொள்கை குறிப்பேடு அல்ல, 75 ஆண்டு காலமாக தமிழ் மண்ணிலே முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பேடு விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கீட்டால் சரி செய்யப்பட்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போராடினார். பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்த அரசியல் சாசனத்தை சாத்தியப்படுத்தினார்கள் என்கிற செய்தி பதிவாகி இருக்கிறது.
கொள்கையை இன்று உருவாக்குகிறவர்களாக, கொள்கையில் குறுக்கீடு செய்கிறவர்களாக, கொள்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக இந்த விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் மகத்தான தலைவர், மறைந்த தலைவர் பெரியவர் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்கள் வாழும் காலத்திலே அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, தலைமுறை இடைவெளியின் காரணமாக நம்முடைய அணுகுமுறை ஒரு விதமான வீரம் சார்ந்த அணுகுமுறையாக இருந்ததால் இந்த வீரம் சார்ந்த அணுகுமுறை பாதிப்பை உருவாக்கி விடுமோ என்கிற அடிப்படையிலே நம்மை விமர்சித்திருக்கலாம். அது தந்தை மகனுக்கு பெரும் பக்குவத்தை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு போகிற போது ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களது 100ஆண்டு விழா வருகிறது என்று நினைவூட்டி இன்று ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களுக்கு இந்த இடத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பல கோடி பெருமானம் உள்ள நிலத்தை அடையாளம் கண்டு இன்று 5 கோடி ரூபாயிலே ஒரு மாபெரும் 100ஆண்டு நினைவரங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கீடு இதுதான் அரசியல் அதிகாரத்திலே நாம் பங்கேற்க வேண்டிய பங்களிப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சுவாமி சகஜானந்தா அவர்களுக்காக யார் யாரோ இன்று ஊழை கண்ணீர் வெடிக்கிறார்கள், நீதி கண்ணீர் வெடிக்கிறார்கள். சுவாமி சகஜானந்தா அவர்களது பேச்சை, நிறைவுகளை, அவரது செயல் ஆற்றலை எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்ட பேராளுமைதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள், தம்பி பூவிழியன் போன்றவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் இனி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவின் கடைகோடி கிராமத்திலும் கூட விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை வெளிப்படும். எழுச்சி தமிழரின் கால் தடம் அங்கே இருக்கும். அருமை உறவுகளே, சட்டமன்றத்தில் நுழைவது மாத்திரம் நம்முடைய இலக்கு அல்ல. இதோ நம் கண் முன்னாலே நிற்கிறது நந்தன் என்கிற அடையாளத்தை களவாடிய சனாதனத்தின் அடையாளமாக இன்று மாறி போயிருக்கிற தமிழர்களின் மெய்யில் மரபாக ஒரு காலத்திலே இருந்த நம்முடைய ஆலயங்கள், இந்த அத்தனை ஆலயங்களும் மீண்டும் தமிழர்களின் மெய்யில் மரபுக்கே கொண்டு வரப்பட வேண்டும். வள்ளலார் என்பது வெறுமனே சாராயம் குடிக்காதே, கறி தின்னாதே என்று சொன்னவர் அல்ல வள்ளலார். அதை தாண்டி சாதி பார்க்காதே, சாதியும் மதமும் சாத்திர குப்பையும் வீண் என்று சொன்னவர். ஆகவே வள்ளலார் என்று சொன்னால் எவன் சாதி பார்க்காதவனோ, எவன் பேதம் பார்க்காதவனோ அவன்தான் வள்ளலாருடைய வாரிசு என்கிற அடிப்படையில் இந்தியாவின் 8 திசையிலும் சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கொள்கைகள் ஆளும். சமத்துவம் என்கிற முழக்கமும் விடுதலைக்கான தாகமும் இருக்கிற வரை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களது நினைவு பதிவுகள் தான், அந்த பெயர் தான் இந்த மண்ணிலே நிற்கும். ஆகவே இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அண்ணன் கண்ணன் போன்றவர்கள் நமக்கு தந்த ஆதரவு, பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் தந்த ஆதரவு. இந்த மேடைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் வராமல் போயிருக்கலாம், ஆனால் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் செந்தில் அதிபன் கட்சியாக ஒரு அடையாளத்தை இருக்கலாம். பல்வேறு சமூகங்களை அடையாளப்படுத்துகிற அனைவரும் உழைக்கும் மக்களாய் நம்மை ஏந்தி கொண்டதனுடைய விளைவுதான் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்வோம். விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் நாடாளும் இது நந்தனின் சேனை, இனி நாடாளும் இந்த பானை என முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இந்த ஆண்டு நம்முடைய கட்சியின் சார்பில் காயிதே மில்லத் விருதை பெறுவதற்காக மேடை ஏற இருப்பவர், அதற்கு முன்பாகவே இப்போது நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார். மார்க்க போதனையோடு நிற்பதல்ல எங்கள் கடமை, அரசியல் களத்திலும் மக்களோடு நிற்போம் என்பதை உணர்த்த வந்திருக்கிற நம்முடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய